அனைத்து தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு நான் எந்த கட்சிக்காகவும் நான் பேசல. நான் பேசுறது வந்து என்னோட வாழ்க்கை. என்னோட வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்ன மாதிரி வாழ்ந்தவங்க இந்த தமிழ்நாட்டுல பல பேர் இருக்காங்க. சரிங்களா? இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த கட்சி, இந்த கட்சி, இது புதுசா வந்த கட்சி எல்லாத்துக்காகவும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பொய்ய சொல்றாங்க. ரைட். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் ஒரு கிராஜுவேட். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? என்னோட கான்செப்ட் படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட அதை நான் கொடுப்பேன். கரெக்டா? ஒரு ஃப்ரெஷர்ட்ட அதை கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு ப்ராஜெக்ட் போயிடும். கரெக்டா? இது உண்மை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த இந்த ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லயும் சேர்த்து நான் சொல்லுவேன். இந்த ஃபீல்ட்ல மட்டும் கிடையாது, எந்த நீங்க ஃபீல்ட் நினைச்சீங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட தான் நம்ம வேலையை கொடுப்போம். கரெக்டா? அதுக்காக திமுக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லவே இல்லை. என்ன ஒரு விஷயம்! இப்ப இருக்கிறோம் வந்திருக்கு டிவிகே விசில் விஜய் 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 நீங்க எல்லாருமே ஆடுறீங்க. ரைட்டு. என்ன என்ன வேணா பண்ணுங்க, ஏன்னா உங்க ரசிகர். அவர் வந்து ஒரு ஹீரோ வந்தாரு பண்றாங்க. ரைட். நாளைக்கு அவங்க சீட்ல உட்கார வச்சுக்காங்க, 5 வருஷம் என்ன ஆகும் தெரியுமா? 5 வருஷம் என்ன என்று கத்துக்கிறதுக்காகவே அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? வேஸ்ட் ஆகும், கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். ஆனா நீங்க யாராவது கேட்பீங்க கண்டிப்பா. நம்ம சான்ஸே கொடுக்காம என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்றேன். ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க. சீட்டு ஜெயிச்சிட்டார், அப்ப அவருக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது வர படிப்படியா வர சொல்லுங்க. உலகநாயகன் கமலஹாசனே ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டாருங்க. கட்சிக்கு வரணும்னு சொன்ன ரஜினிகாந்தே இல்லைன்னு போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னதாங்க சொல்றது? இந்த ஆட்சியும் திமுக தான் வரும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எல்லாத்தையும் பார்த்து எல்லா சைடுமே பார்த்துருக்காங்க. நீங்க என்ன ஒரு பிரச்சனை கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே அம்மா இருக்கிற வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அம்மா போன பிறகு எனக்கெல்லாம் எடப்பாடினா யாருன்னே தெரியாது. அம்மா செத்த பிறகு தாங்க எடப்பாடியே தெரியும். அது ஓபிஎஸ் கூட தெரியும் எனக்கு. எடப்பாடி யாருன்னு கூட தெரியாது. இப்ப அதே மாதிரிதான் போயிட்டு இருக்குங்களா? நான் வந்து ஒரு தனியார் ஆபீஸ்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, டிவிக்கு ரைட்டு. இதே மாதிரிதான் நாம் தமிழர் இருக்கும்போது நாம் தமிழர் நானும் நாம் தமிழர்ல ஒரு துணை செயலராக இருந்தேன் 140 காலகட்டத்துல. அவங்கள என்னால மதிக்கவே இல்லை. சும்மா பேருக்கு எல்லாருக்கும் அங்கங்க போட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அடங்கி போயிடும். அங்கங்க போட்டி வந்துச்சுன்னா எல்லாருமே அடங்கி போயிடும். அதனால மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஓட்டு பாக்ஸ் போடுறீங்கள, போற வரைக்கும் நீங்க எல்லாம் நினைக்கிறது ஒரு 2 விஷயம் தான் நினைக்கிறீங்க. நானும் ஒரு தடவை பூத் எம்ப்ளாயா நின்று, அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயம், டிஎம்கே ஏடிஎம்கே. ரைட். போங்க, போயிட்டு யாருக்கு நம்ம ஓட்டு போடலாம். எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க எல்லாருமே என்னன்னா, நான் சொன்ன பின்னாடி சொன்ன அந்த கான்செப்ட் படி என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடுவீங்க. ஏன்னா அவன் தான் அந்த வேலையை கச்சிதமா செஞ்சு முடிப்பான். கரெக்டா? ஓகே. புதுசா வர கட்சிக்கு நம்ம எப்போ வாய்ப்பு கொடுக்கலாம்? எப்போ கொடுக்கலாம்? ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிக்க சொல்லுங்க. எங்க ஜெயிச்சது நாம் தமிழர்? நானும் நாம் தமிழர் கட்சி தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எங்க ஜெயிச்சது? டிவிக்கு எங்க ஜெயிச்சது? வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. அவர் நீங்க தோத்துட்டீங்க. இப்ப அவரை தோக்க வச்சிட்டீங்கன்னா அவர் படத்தை பார்த்துட்டு போயிடுவாருங்க. அவரு என்ன 200 கோடி இல்ல 300 கோடி எல்லாமே அவரோட ப்ரொடக்ஷன் அது. அவர் போயிடுவாரு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? கடைசி வரைக்கும் என்ன நினைப்போம்? அங்க நடந்தா நமக்கு என்ன, இங்க நடந்தா நமக்கு என்ன? சில பேர் ஓட்டு போட போறதே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 100% ஓட்டு பதிவானது இல்லை. எஸ்டாப் ஆனதே பாத்தீங்கன்னா நம்ம 68% தான் ஓட்டு பதிவு வந்திருக்கு. ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட உரிமைன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த உரிமை தெரியற அன்னைக்கு மட்டும்தான் உண்மையான ரிசல்ட் நமக்கு தெரியும். படித்தவர்கள் அனைவரும் சரி, படிக்காதவர்களும் புரிஞ்சுங்க. இன்னும் பழைய காலத்துல எம்ஜிஆர் அது பண்ணாரு, இவரு கலைஞர் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு தயவுசெய்து இது பண்ணாதீங்க. வர காட்சி கொடுக்கலாம். ஒரு 2 சீட் அவங்க எங்க நிக்கிறாங்களோ அவங்க கொடுங்க, ஜெயிக்க வைங்க. அவங்க உள்ள போய் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அடுத்தாடி அவங்கள சிஎம் உட்கார வைங்க. உட்கார வச்சீங்கன்னா நம்ம நாடும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், இருக்கிற ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும்.